Hello viewers, welcome to Golden Rules channel. I am Kalasthriyan, tax consultant. Bill wise details அந்த chapter பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். Last வீடியோல bill wise detailsனா என்ன, அதனோட introduction பார்த்தோம். Groups எப்படி create பண்றது, ledgers எப்படி create பண்றது, voucher transaction எப்படி create பண்றது அப்படிங்கற ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் கொடுத்திருந்தேன். அதை எழுதி வச்சிருப்பீங்க அப்படினு நம்புறேன். இந்த கிளாஸ்ல அந்த ஸ்டெப்ஸை பேஸ் பண்ணி நாம டாலிக்குள்ள போய்ட்டு எப்படி வொர்க் அவுட் பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டாலி ஓபன் பண்றேன். எஜுகேஷன் மோட் சூஸ் பண்றேன். கம்பெனி இன்ஃபர்மேஷன் ஸ்கிரீனுக்குள்ள போய்ட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப்ல என்ன சொல்லிருந்தேன்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்பெனி கிரியேஷன் பண்ணனும் அப்படினு சொல்லிருந்தேன். கம்பெனி கிரியேட் பண்ணுவோம். நான் bill wise details chapter பார்க்கிறதுனால bill wise details அப்படினே ஒரு chapter கிரியேட் பண்ணிக்கலாம். கம்பெனி கிரியேட் பண்ணிக்கலாம். மறக்காம தமிழ்நாடு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸ்டெப் 2 என்ன? F11 ஃபியூச்சர்ஸ் போறோம். இங்க பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடுல F11 ஃபியூச்சர்ஸ், அதுல அக்கவுண்டிங் ஃபியூச்சர்ஸ் போறோம். அக்கவுண்டிங் ஃபியூச்சர்ஸ், அதுல ஃபர்ஸ்ட் மெயின்டெய்ன் அக்கவுண்ட்ஸ் ஒன்லி, அதுக்கு எஸ் தரணும் அப்படினு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிற சாப்டர் எல்லாமே ஸ்டாக் சம்பந்தப்படாத சாப்டர்ஸை இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு வர போறோம். அதுக்காக தான் இந்த மெயின்டெய்ன் அக்கவுண்ட்ஸ் ஒன்லி அப்படின்ற ஆப்ஷனுக்கு எஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, மெயின்டெய்ன் பில் வைஸ் டீடைல்ஸ், இது ஆட்டோமேட்டிக்கா எஸ் இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணிக்கங்க, நோ இருந்தா எஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் மெயின்டெய்ன் பட்ஜெட் அண்ட் கண்ட்ரோல், இந்த ஆப்ஷனுக்கு மறக்காம எஸ் தரணும். அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸ்டெப் 3 என்ன இருக்கு? குரூப் கிரியேஷன் பண்ணணும். எங்கிருந்து? கேட்வே ஆஃப் டாலி போயிட்டோம். இப்போ இங்கிருந்து அக்கவுண்ட்ஸ் இன்ஃபோ, குரூப்ஸ், கிரியேட், இங்கே போயிட்டு நாம் என்ன பண்ணுறோம்? நமக்கு தேவையான குரூப்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். நாம் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம், குரூப்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பிரைமரி குரூப்பு, இன்னொன்று செகண்டரி குரூப்பு. இப்போ நாம் பிரைமரி குரூப்பே நமக்கு வேணும் அப்படின்னாலும் நாம் புதுசாக ஒரு பிரைமரி குரூப்பை கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி குரூப்ஸில் ஆல்டர் போயிட்டு லோன்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை எடுத்து வாட்ச் பண்ணிக்கலாம் ஒரு முறை. லோன்ஸ் அண்ட் லைபிலிட்டி பாருங்கள், இங்கே பிரைமரி அப்படின்னு கொடுத்துருக்கா? பிரைமரி கொடுத்துருக்கு. இங்கே நேச்சர் ஆஃப் குரூப் என்ன கொடுத்துருக்கு? மறக்காமல் லைபிலிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாமளும் கிரியேட் பண்ணோம்னா இந்த மாதிரி இந்த குரூப்பில் என்ன அந்த பிரைமரி குரூப்புக்கான நேச்சர் ஆஃப் குரூப்போ அதை கன்ஃபார்மாக கொடுக்கணும். இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. கிரியேட் போகிறேன். நான் என்ன பண்ணுறேன்? லாங் டேர்ம் லோன்ஸ், மறக்காமல் இங்கே ஸ்பேஸ் பார் தட்டினீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக லிஸ்டட் ஓப்பன் ஆகும் இந்த ரைட் ஹேண்ட் சைடில். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பேஸ் பார் தட்டினீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற லிஸ்டெல்லாம் ஓப்பன் ஆகும். இங்கே போயிட்டு நாம் லாங் டேர்ம் லோன்ஸை ப்ரைமரியில் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிடணும். பிரிக்க போகிறோம். லோன்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை 2 வகையாக பிரிக்கிறோம். லாங் டேர்ம் லோன்ஸ், ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அப்படின்ட்டு. இப்போ நான் லாங் டேர்ம் லோன்ஸுன்ட்டு ப்ரைமரியை சூஸ் பண்ணுறேன். இப்போது என்டர் கொடுக்குறேன். இப்போ என்ன கேட்குது? இதனுடைய நேச்சர் ஆஃப் குரூப் என்ன? லாங் டேர்ம் குரூப் அப்படின்றது நமக்கு என்ன நேச்சர் ஆஃப் குரூப்பு? லயபிலிட்டிஸ். ஏன்னா லோனை நாம் ரீபேமெண்ட் பண்ணணும். இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு நாம் லோன் வாங்கியிருந்தோம், அதை ரீபேமெண்ட் பண்ண போகிறோம். அடுத்த 5 இயர்ஸில் நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறோன்னா அது நம்மளுடைய லாங் டேர்ம் லோன். அது எந்த நேச்சர் ஆஃப் குரூப்பு கீழே வரும்?
liabilities. அதே மாதிரி மறக்காமல் நீங்கள் எந்தெந்த குரூப்ஸை பிரித்து ப்ரைமரியாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த குரூப்புக்கான ப்ரைமரி கொடுத்துட்டு அதுக்கான நேச்சரை கரெக்டாக இங்கே செலக்ட் பண்ணணும். நீங்கள் தப்பாக செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய அங்கங்கே தப்பாகும், மிஸ்டேக்ஸ் ஆகும். அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? இங்கே மறக்காமல் liabilities அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ ப்ரைமரி குரூப்பை க்ரியேட் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி நீங்கள் லெட்ஜரில் போயிட்டு நான் ஐசிஐசி பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கேன், எஸ்பிஐயில் லோன் வாங்கியிருக்கேன், சிஓபியில் லோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஒரு 3 பேங்க்கில் நீங்கள் லாங் டேர்ம் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெட்ஜரும் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போதும் அண்டர் மறக்காமல் லாங் டேர்ம் liabilities அப்படின்ற குரூப்பில் நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா liability சைடில் லாங் டேர்ம் liabilities லாங் டேர்ம் லோன்ஸ் அப்படின்ற டாபிக் கீழே உங்களுடைய எத்தனை பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்கினீங்களோ அத்தனை பேங்க்கோட டீட்டெயில் நேமும் கீழே வந்துடும். அதை நீங்கள் பிரிச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த ப்ரைமரி குரூப் நாம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செகண்டரி குரூப். இப்போது செகண்டரி குரூப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது லாஸ்ட் டைம் நான் கிளாஸில் சொல்லியிருந்த லாஸ்ட்டு கிளாஸில் டி நகர் அப்படின்ற ஒரு குரூப்பை எடுக்கிறோம். அண்டர் சன்ட்ரி டெட்டாஸ் அப்படின்ற ஒரு குரூப்பு கீழே வைக்க போகிறோம். ஏன்னா டி நகரில் நமக்கு எத்தனை கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்றது தான் நம்ம பிரிக்க போகிறோம் இப்போ அதனால் டி நகர் அண்டர் சன்ட்ரி டெட்டார்ஸ் எஸ். இந்த இடத்துல நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சைடில் பாருங்கள் ப்ளூ கலரில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். எஸ்ஸில் இருக்கிற குரூப்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணுறதுக்காக இங்கே நான் சன்ட்ரி டெட்டார்ஸ் டி நகர் எங்கே வைக்கிறோன்னு சொன்னோம், அண்டர் சன்ட்ரி டெட்டார்ஸ் இந்த இடத்துல வைக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். இங்கே நீங்கள் எதுவும் மாற்ற வேண்டாம், சன்ட்ரி டெட்டார்ஸ் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் செகண்டரி குரூப் நாம் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தேன், கேட்வே ஆஃப் டேலியிலேருந்து அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ள லெட்ஜர் போகிறோம், க்ரியேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் லெட்ஜர் நான் என்ன சொல்லியிருந்தேன், கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் நிறைய பேர் கொடுக்குறீங்க. அது பிகினர்ஸ் யாருமே கொடுக்காதீங்க அந்த மாதிரி. ஏன்னா லாஸ்ட் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் தான் இங்கே ஓப்பனிங் பேலன்ஸாக வரும். இந்த இடத்துல நாம் கம்பெனியவே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். அதனால் நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் வராது. லாஸ்ட் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் தான் இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக வரும். அதனால் இங்கே நாம் ஓப்பனிங் பேலன்ஸ் தர வேண்டிய அவசியம் இல்லை. அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ கேபிட்டல் எது மூலயமா கொண்டு வரோம்னு சொல்லியிருந்தோம், பேங்க் மூலயமா கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் செகண்ட் லெட்ஜர் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் சூஸ் பண்ணுறேன். அண்டர் பேங்க் அக்கௌண்ட் இங்கே பாருங்கள், ஒரு பி தட்டினீங்கன்னா பியில் இருக்கிறது எல்லாமே டிஸ்பிளே ஆகும் குரூப்ஸு. அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பேங்க் அக்கௌண்ட் ஈஸியாக செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அக்கௌண்ட் நம்பர் பாருங்கள், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், இது எல்லாமே நீங்கள் மறக்காமல் கம்பெனிஸில் போய் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக கொடுத்துக்கணும். இப்போது கேபிட்டல் பண்ணிட்டோம், பேங்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் யார்கிட்டேருந்து பண்ணுவோம், சப்ளையர்கிட்டேருந்து பண்ணுவோம். சப்ளையர் இங்கே பாருங்கள், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு எடுக்கிறேன் இல்லையா, இங்கே மெயின்டைன் பில் பை பில் கரெக்டாக கேட்குதா. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்க்கும் சன்ட்ரி டெட்டார்ஸ் இதை சூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இங்கே மெயின்டைன் பில் பை பில் கேட்கும். இது ஏன் கேட்குது அப்படின்னா, நீங்கள் F11 ஃபியூச்சர்ஸில் மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில் கொடுத்துருந்தீங்களா, பில் வைஸ் டீட்டெயில்ஸ் அங்கே எஸ். அதனால் இந்த ஆப்ஷன் இங்கே மறக்காமல் உங்களை கேட்குது. இங்கே நீங்கள் கண்டிப்பாக எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு சேல்ஸ். சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட்.
நெக்ஸ்ட்டு கஸ்டமர். இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். கரெக்டாக நாம் என்ன பண்ணணும், இந்த இடத்துல குரூப்பில் என்ன க்ரியேட் பண்ணோம், டி நகர் அண்டர் சன்ட்ரி டேட்டாஸ். நாம் கஸ்டமர் எல்லாம் டி நகரில் எத்தனை கஸ்டமர் இருக்காங்க பிரிக்கணும் அப்படின்னு தானே சொல்லியிருந்தோம். அதனால் இங்கே மறக்காமல் டி நகர் டி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டி நகர் ஆப்ஷன் வரும். இந்த டி நகரை சூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி டி நகரையும் நாம் என்ன பண்ணியிருக்கோம், அண்டர் சன்ட்ரி டேட்டாஸ்ன்ற ஒரு குரூப்பில் தான் வச்சுருக்கோம். அதனால் இங்கே மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில் கேட்குது. அதனால் டெஃபினட்டாக இங்கேயும் எஸ் தரணும். அக்செப்ட் பண்ணிடுறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தேன், வவுச்சர் டிரான்சாக்ஷன். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் என்ன பண்ணணும், கேபிட்டல் பாஸ் பண்ணணும். அதுக்கு கேட்வே ஆஃப் டேலி போயிட்டோம். அங்கேருந்து அக்கௌண்டிங் வவுச்சர் அதுக்குள்ளே போகிறோம், என்டர் கொடுக்குறோம். F6 இங்கேருந்து F6 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெசிப்ட் வவுச்சர் வந்துடும். இப்போது ஃபஸ்ட் ரெசிப்ட் வவுச்சர் கேஷ் ஆர் பேங்க் டிஃப் கேட்குது. நம்ம பேங்க்கை சூஸ் பண்ணுறோம். பேங்க் மூலிமா தானே கேபிட்டல் பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பேங்க்கை சூஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்பேஸ் பார் தட்டினீங்கன்னா இங்கே லிஸ்ட்டு ஓப்பன் ஆகும். கேபிட்டல் சூஸ் பண்ணுறேன். 1 lakh கேபிட்டல் கொடுக்குறேன். இதெல்லாமே நீங்கள் மைண்டில் அப்படியே ரெக்கார்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு புக்ஸை வச்சியோ இல்லை ஒரு அக்கௌண்ட்ஸ் பேப்பர் வச்சியோ சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலோ இந்த மாதிரி உங்களால் ஃப்ளூயண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ண முடியாது. எல்லாமே மைண்டில் இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா பிஸ்னஸ்க்கான லெட்ஜர் உங்களுக்கு கவனத்தில் இருக்கணும். ஒரு சாஃப்ட்வேர்க்குள்ளே ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா, ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுன்னா உள்ளே என்னென்ன வரும், ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையானது கேபிட்டல் வரும், பர்ச்சேஸ் வரும், சேல்ஸ் வரும். இதெல்லாமே இந்த லெட்ஜர்ஸ் எல்லாமே உங்களுக்கு மைண்டில் இருந்தால் தான் உங்களால் ஃப்ளூயண்ட்டாக போய் ஃப்ளோவாக டேலிக்குள்ளே எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் புக்ஸை பார்த்தோ இல்லை வேறு ஏதாவது நோட்டை பார்த்தோ ஒர்க் பண்ணிங்கன்னா கம்பெனிக்குள்ளே போகும்போதும் அதே மாதிரி உங்களுக்கு புக்கை பார்த்து ஒர்க் பண்ணுற பழக்கம் வரும். அதனால தான் அதெல்லாம் வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இந்த மாதிரி நான் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். புக்ஸ் இல்லாமல் அக்கௌண்ட்ஸ் எப்படி டேலிக்குள்ளே பண்ணுறது அப்படின்றத ரொம்ப ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இப்போ இதை அக்செப்ட் பண்ணுறேன். இங்கே மறக்காமல் ஒன்று நெஃப்ட் நம்பர் இல்லை செக் நம்பர், இதை ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் உங்களால் பேங்க் ரெக்கன்சிலேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த சாப்டர் வரும்போது அதை அப்போ பார்க்கலாம். இப்போ மறக்காமல் செக் நம்பர் கொடுத்துருங்க. 6 நம்பர் செக் நம்பர் வரும். அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போது குரூப்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். லெட்ஜர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். வவுச்சர் டிரான்சாக்ஷனுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனான கேபிட்டல் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பர்ச்சேஸ் சேல்ஸ் எப்படி டிரான்சாக்ஷன் பண்ண போகிறோம். அதில் நியூ ரெஃபரன்ஸ் அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸ்டெப்ஸ் நோட் பண்ணிக்காதவங்க அந்த வீடியோ பார்த்து ஸ்டெப்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டெப்ஸை பேஸ் பண்ணி தான் நாம் ஒன் பை ஒன்னாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு வர போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.